அப்போ துறையை தெரிந்து, காலத்தை தெரிந்து, நம்முடைய திறமையை பயன்படுத்தி நாம் செயல்பட்டால் வெற்றி என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லாத மிகப்பெரிய வெற்றி அடையலாம். காலங்கள் மாறி மாறி வரும். ஒரு மனித வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 திசைகளை கடந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து திசைகளும் நன்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அனைத்து திசைகளும் கெட்டதாக இருக்கவும் வாய்ப்பில்லை. உலகத்தில் கோடீஸ்வரர் வரிசையில் சில பேர் மட்டும் இருக்கிறார்கள். அரசர்கள் என்ற வகையில் இருவர் இருக்கிறார். முதல்வர் என்ற வரிசையிலும் இருவர் தான் இருக்கிறார்கள். பிரதம மந்திரி என்றாலும் இருவர் தான் இருக்கிறார். அப்போ என்ன காரணம்? யாரோ ஒருவருக்கு மட்டுமே தாம் பிறக்கும் ஜாதக அமைப்பில் பூர்வ ஜென்ம கர்மாப்படி தொடர் நல்ல நேரம் இருந்துவிடும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க நிலையான ஒரு இடத்துல இருந்துட்டு, நிலையான பொறுப்பில் இருந்துட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை செல்கிறார்கள். ஆகவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒன்று. அதை நம்ப வேண்டும். நம்புவது என்பது எப்படி? சகல விதத்திலும் திறமையுள்ள ஒருவன் ஒரு காரியத்தை செய்கிறான். இது என்னுடைய செயல், என்னுடைய அறிவு, என்னுடைய உழைப்பு என்று ஒரு மனிதன் செயல்படுகிறான். அதில் அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவனுக்கு இயற்கையாகவே தலையெழுத்து நல்லா இருக்கிறதாக அர்த்தம். அதாவது காலம் நல்லாக இருக்கிறதாக அர்த்தம். ஒருவேளை அவனுடைய அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி அவன் தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்கு அவன் அல்ல பொறுப்பு, காலமே. இதை அனுபவத்தில் எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு சிறு சிறு காரியங்களை நாம் செய்து பார்க்கணும், நமக்கு நாமளே. ஏன்னா முதல்ல விதியின் பேரில் நம்பிக்கை வரணும்னாலே நாம் செயல்படுகின்ற விதத்தில் நமக்கு நம்பிக்கை வேண்டும். கடுமையாக உழைத்தும் தோல்வி அடைகிறனா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு சக்தி நம்மளை தடுக்கிறதுன்னு அர்த்தம். சாதாரண மாணவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காலம் சாதகமாக இருக்கிறது என்று அர்த்தம்.